அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக துப்பு தொடங்கியதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக 3 பேர் மீது சந்தேகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மே 2ஆம் தேதி மாயமான ஜெயக்குமாரின் உடல் மே 4ஆம் தேதி கரை சுற்றுப்பகுதியில் கருகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து உபரி போலீசார் மற்றும் 10 தனிப்படை குழுக்கள் விசாரணை மேற்கொண்டும் குற்றவாளிகளை அடையாளம் காண முடியவில்லை. இதனால் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அவர்களின் தொடர் விசாரணையில் ஜெயக்குமாரின் மரணத்திற்கு முன்பு தொடர்பு இருந்தவர்கள், அவர் செல்லும் இடங்கள் மற்றும் கடைசி நேரத்தில் அவர் வைத்திருந்த அழைப்புகள் மற்றும் அவர் அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. திசைவிலை, உவரி, குட்டம், கரைசுத்துப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள செல்போன் டவர் தகவல் மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டது. ஜெயக்குமார் சென்ற கடைசி இடமாக இருக்கும் டிபார்ட்மெண்ட் மற்றும் ஸ்டோரின் உரிமையாளர், மேலாளர், ஊழியர்கள் மீண்டும் விசாரிக்கப்பட்டன. சம்பவம் நடந்த இடங்களில் மேற்கொண்ட 2வது கட்ட செல்போன் டவர் ஆய்வில் 3 பேரின் செயல்பாடுகள் சந்தேகத்துக்குரியாக உள்ளன. அவர்கள் தற்போது தலைமறைவாக இருப்பதால் அவர்கள் வேறு மாநிலங்களில் பதுங்கியிருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர். மேலும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களை ரகசியமாக கண்காணிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 10 மாதங்களாக நகராத வழக்கு தற்போது புதிய முனைத்தை எட்டியிருக்கிறது. தலைமறைவாகியுள்ள 3 பேரின் அடுத்த நடவடிக்கையை அடிப்படையாக கொண்டு சிபிசிஐடி விரைவில் முக்கிய முடிவுகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா.